Hello friends, welcome to my YouTube channel Way to Labasna. நம்ம டே 10 ஆஃப் 240 டேஸ் சேலஞ்சில் இருக்கோம். டெய்லி 15 சிசாட் கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இந்த சீரீஸில், இந்த சேலஞ்சில். இன்றைக்கி என்னென்னா, நாளையிலேருந்து ஒரு பர்டிகுலர் இப்போ வந்து நம்ம போடுறது வந்து ஃபுல்லாக மிக்ஸ்டு சம்ஸாக இருக்குல்ல. ஒரு அடுத்த ஒரு 10 நாளைக்கு வந்து நம்ம எந்த மாதிரி போட போகிறோன்னா, ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து எடுக்கிற பேசிக் சம்ஸ் எடுத்து ஒரு 25 அப்படி சால்வ் பண்ணுற மாதிரி போடலான்னு பிளான் வச்சிட்ருக்கேன். வேறு என்ன சொல்ல வந்தேன், வேறு எதுவும் இல்லை. புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் பேசுகிற கண்டென்ட் எல்லாம் புரியுதான்ட்டு கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம் வாங்க. ஒரு ப்ராக்டிஸ், அதாவது கிரிக்கெட் ப்ராக்டிஸ் செஷனில் வந்து ஒரு ரப்பர் பாலில் வந்து ஒரு 6 அடிக்கிறாங்க. அது 120 மீட்டர்ஸ் வந்து ஸ்கையில் போகுது. அந்த இவென்ச்சுவலாக கேம் டவுன், அது கீழே வந்து விழுது. அப்போ ரீபவுண்ட் ஆகுறது வந்து 1/3 ஆஃப் ப்ரிவ்யூ வந்து பவுன்ஸ் ஆகி போகுது எவ்ரி டைம் அன்டில் இட் டச்சஸ் த, அதாவது ரெஸ்ட் பொசிஷனில் வர வரைக்கும் 1/3 வந்து அது ரெடியூஸ் ஆகி போகுது. அப்போ வந்து ஹவு மச் டிஸ்டன்ஸ் வந்து இந்த பால் வந்து ட்ராவல் ஆகிருக்கும் இந்த ஹோல் ப்ராசஸில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஒரு இதுவும் நம்ம 1/3 நம்ம பண்ணி போகும்போது, ஃபஸ்ட்டு டைம் இது பார்க்கும்போது 40 மீட்டர்ஸ் வந்து போய் இறங்கி வந்து விழும். அதுக்கப்புறமாட்டு 40லேருந்து 1/3 எடுக்கும்போது 13.3 மீட்டர்ஸ் வந்து போகும். இதை வந்து இந்த ஜாமெட்ரிக் சீரீஸில் வந்து சம் ஆஃப் இன்ஃபினிட்டி அந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம இது பண்ணோன்னா, அப்ளை பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். இதில் வந்து ஏ வந்து அப்வர்ட்ஸ், அதாவது டவுன் ஆகிடுதுல. ஃபஸ்ட்டு அந்த ரீச் எவ்வளோ தூரம் அந்த டவுன்வர்ட்ஸில் வர அந்த மீட்டர் வச்சு போடும்போது ஏ வந்து 40 வச்சுருக்காங்க, ஆர் வந்து 1/3, அந்த 1/3 ஆஃப் தானே வருது. அப்போ வந்து அது சம் பண்ணோன்னா 180 வருது. அதே மாதிரி அப்வர்ட்ஸ், அதாவது டுவர்ட்ஸ் ஸ்கையில் அந்த வந்து 120 மீட்டர் தானே ஃபஸ்ட்டு அந்த இதாகுது. அந்த 120 மீட்டர் போட்டு மீதி ஃப்ராக்ஷன் வேலைலாம் பார்த்தோன்னா 180 மீட்டர்ஸ் வருது. அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 360 மீட்டர்ஸ் டோட்டலாக அந்த பால் வந்து ட்ராவல் ஆகிருக்குன்றாங்க. இது வந்து ஃபுல்லாகவே அந்த ஃபார்முலா பேஸ்டு தான். நம்மளுக்கு கியூபாய்டோட ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் அதில் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் லேட்டரல் சர்ஃபேஸ் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது தான் ஆன்சரு. அவன் கேட்டுக்கிறது வந்து ஃபைண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு வந்து 2 to the bracket LB + BH + HL. இப்போ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து 2 × L + B × H. இதுதான், இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். லென்த் பிரெத் அண்ட் ஹைட் ஆஃப் ஏ வால் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ரெனோவேஷன் ஆஃப் இட்ஸ் ஃப்ளோர் அண்ட் வால். அதாவது ஃப்ளோரு வாலையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பர் ரேட் வந்து 280 per ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு தனியாக, அதுக்கப்புறம் வாலுக்கு தனியாக நம்ம எடுத்து 4 வால்ஸுக்கும் தனியாக எடுத்து போட்டு நம்ம பண்ணோம். அதாவது இது ஒரு கியூபாய்ட் மாதிரி தான். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதோட அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா, ஃப்ளோருக்கு வேறு, வாலுக்கு வந்து வேறு. வாலுக்கு தான் நம்ம லேட்டஸ்ட் ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோர் வந்து ரெக்டாங்கிள் மாதிரி தானே, லென்த் இன்ட்டு பிரெத்து, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஆன்சர் வர வச்சுருவோம். இதுதான் அந்த ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து, அதாவது ஒரு டிஜிட்டல் கிளாக் இருக்குது. அந்த டிஜிட்டல் கிளாக் வந்து 24 hours ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது 2 ஃபார்மேட்டில், 12 hours ஃபார்மேட்டு, 24 hours ஃபார்மேட்டு. இது வந்து 24 hours ஃபார்மேட்டில் இருக்குது. இதில் வந்து டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:23
23 hours 45 minutes. How many minutes will pass before the watch shows time in such a way that four whole numbers are again arranged in an ascending order ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அதாவது அசெண்டிங் ஆர்டரில் வந்து அந்த ஹோல் நம்பர் ஃபார்மேட்டில் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது எந்த எத்தனை மினிட்ஸ் இது கழிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்று ஆப்ஷன் பேசிஸில் ஒரு ஆப்ஷனாக போட்டு பார்க்குறோம். எந்த ஆப்ஷன் வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஹோல் நம்பர்லேருந்து வருதுன்னு பார்க்குறோம். அப்படி ஆப்ஷனில் வர்றது வந்து 98 மினிட்ஸில் தான் இது வருது. அப்போ வந்து ஆன்சர் வந்து 98 மினிட்ஸு. இப்போ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஷினை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷினுக்கு வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆன்சர் சஃபிஷியன்ட்டுன்னு கேட்குறாங்க. எதை வச்சு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 5 லெட்டர்ஸ் கொடுறோம், PQRST. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா Q இஸ் ஹெவியர் தேன் R அண்ட் S. R அண்ட் Sஸை விட Q வந்து ஹெவியரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் T இஸ் ஹெவியர் தேன் ஒன்லி P. Pயை விட தான் T வந்து ஹெவியரு, மற்றதை விட எல்லாம் அது வந்து கம்மி அப்படின்னுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து தெரிஞ்சிருது இந்த ஃபார்மேட்டில் தான் வர போகுது அப்படின்ட்டு. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஒன்லி 3 bags ஆர் லைட்டர் தேன் ஆர். 3 bags ஆர் லைட்டர் தேன் ஆரை விட 3 பேக் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ஆர் வந்து அந்த 3 பேக்கை கம்பேர் பண்ணால் ஆர் வந்து ஹையராக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ வந்து Qவோட பேக் வந்து 50 kg இருக்குது, விச் இஸ் 2 kg மோர் தேன் ஆர். 2 kg மோர் தேன் ஆர்னும் போது இப்போது இதிலே இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து இதாகிடும். நம்மளால் ஆன்சர் வர வச்சிட முடியும். இதுங்கெல்லாம் சின்னது, இதுதான் பெருசு, வேறு எதுவும் Qவை விட பெருசு இல்லை அப்படின்ட்டு. அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ரெண்டை வச்சுமே நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ரெண்டுமே தனித்தனியாக வச்சே நம்ம சஃபிஷியண்ட்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். இந்த வந்து நம்பர் சீரீஸ் கொஷின் தான். ஃபஸ்ட்டு நான் க்யூப் வச்செல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். க்யூப் 3³ + 2 அந்த மாதிரி என்ன வருதான்ட்டு. அதுக்கப்புறம் எதுவும் வரலன்னு சொல்லிவிட்டு அடிஷன் மெத்தட் யூஸ் பண்ணேன். ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணேன். 2 லெட்டரும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் அப்படின்ட்டு. இந்த சப்ராக்ஷன்லேயே 2 லேயர் ஆஃப் சப்ராக்ஷன் இருக்குல்ல. இப்போ ஃபஸ்ட் லேயர் நம்ம பண்ணியிருப்போம், அதுக்கு அடுத்து அந்த லேயரில் ஃபஸ்ட் லேயரில் இருக்கிற ஆன்சர்ஸை வச்சு மறுபடியும் சப்ராக்ட் பண்ணியிருப்போம். அது மாதிரி இது 2 லேயர் சம்மு. இன்னொரு டைம் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ அது தெரியும் உங்களுக்கு 21 ஆட் ஆகி வருது அப்படின்ட்டு. 21 ஆட் ஆகி வரதை வச்சு நம்ம அடுத்த நம்பரை கண்டுபிடிச்சானா ஆன்சர் வந்து 959 தான் ஆன்சர், அடுத்த சீரீஸோட ஆன்சர். இப்போ வந்து ஒரு பேஜ் வந்து கிழிச்சிட்டாங்க ஒரு புக்லெட்டில் இருந்து. ஆர் நம்பர்டு யூஷுவல் மேனரில் நம்பர் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் பேஜ் ஆஸ் 1 இருந்து அது வந்து அந்த நம்பர் இருக்குது. அதோட சம் ஆஃப் நம்பர் வந்து சம் ஆஃப் த நம்பர் ஆன் த ரிமைனிங் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 195. இப்போ வந்து டோன்டு பேஜ் என்ன நம்பர் கண்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா கன்வென்ஷனல் மெத்தட், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் மெத்தட், அதை ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மெத்தட் அப்படின்னு 2 மெத்தடாக இதை போட்டிருக்கேன். மேனுவலாக ஆட் பண்ணுறோம். மேனுவலாக ஆட் பண்ணும் போது 20 டேர்ம்ஸ் இருக்குது, 20 நம்பர்ஸ் இருக்குது. n வந்து 20 இதில். இப்போ வந்து 20 இப்போ 19 வரும்போது வந்து 190 வருது. இது வந்து 20 தான் இது சஃபிஷியண்ட்டாக இல்லை 19. அப்போ நெக்ஸ்ட்டு இது போகும்போது 20 வந்து 210 வருது. 210ஐயும் அந்த 195ஐயும் சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் 15 வருது. ஆப்ஷனில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இப்போ வந்து இப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா n/2 × 2 n + 1 அந்த ஃபார்முலாவில் இப்போ வந்து டோட்டல் சம் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த n/2 n + 1 இந்த இதில் போட்டு n வந்து பார்த்தீங்கன்னா 19ன்னு வச்சா 190 தான் வருது. அவங்க கொடுத்துருக்க வேல்யூக்கு மேட்ச் ஆகலன்னும் போது நம்ம 20 வச்சு தான் போகணும். அப்போ n வந்து 20ன்னு வச்சு போடும்போது அப்ளை பண்ணிங்கன்னா அதை இருக்கிற நார்மல் பேசிக் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ் வந்து 15 வந்தது. அதேமாதிரி ஆப்ஷனில் போட்டு ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சலாம். அதை ஆட் பண்ணி பார்க்கும்போது எந்த வேல்யூ 15 வருதோ அதை வந்து நாம் வந்து ஆன்சராக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளாக் பேஸ் சம்மு. கிளாக் பேஸ் சம்மில் வந்து 8 o'clock வந்து
ரைட் டைமாக செட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி 24 hours வந்து 10 minutes கெயின் ஆகும். கெயின் ஆகும் போது ட்ரூ வேல்யூ ஆஃப் கிளாக் இண்டிகேட்டிங் 1 PM ஆன் த ஃபாலோயிங் டே. ஃபாலோயிங் டேனா அடுத்த நாளே என்ன வேலைன்னு கேட்குறான். சில சம் வந்து 2-3 நாள் கழித்து கூட கேட்பாங்க இதே ஃபார்மேட்டில். இந்த சம் வந்து அடுத்த நாளுன்னு கேட்குறதுனால 10 நிமிஷம் மைனஸ் பண்ணி எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து அப்படியே போட்டுடலாம். நியரர் வேல்யூ வந்து 48 minutes பாஸ்டு 12 அப்படி பாஸ்ட் 12ன்னு இருக்குது. அதுதான் ஆன்சரு. அப்படியே ஓரலாகவே போட்டுறோம் அதை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது வந்து அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு சம்ம எப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ரன் அட் 3 kilometer ரேஸ் 3 kilometer ரேஸ் இன் அ சர்க்குலர் கோர்ஸ் ஆஃப் லென்த். அந்த சர்க்குலர் இது வந்து 300 meters இருக்குது சர்க்குலர் லென்த்து. தேர் ஸ்பீடு வந்து எப்படின்னா அதோட ஸ்பீட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:2ன்ற ரேஷியோவில் வந்து அவங்க இது பண்ணுறாங்க, ஓடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இஃப் தே ஸ்டார்ட் டுகெதர் ஆனால் சேம் டைரக்ஷனில் போகிறாங்க. ஹவு மெனி டைம்ஸ் வுட் த ஃபஸ்ட் ஒன் பாஸ் த அதர்? எத்தனை டைம் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ஒன்னா கடுக்குறாங்க. இதில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்டில் 2 பேரும் டுகெதர் மீட் பண்ணுறத வந்து நாம் வந்து கவுண்ட் எடுத்துக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ வந்து 3 kilometerன்றதுனால 3000 மீட்டர் வந்து அவங்க மீட்டரில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கொடுத்துருக்க அந்த இது வந்து சர்க்குலர் பாத் வந்து 300 மீட்டர்ன்றதுனால 300 மீட்டர் வந்து எத்தனை லேப்ஸ் எடுப்பாங்கன்னா 10 லேப்ஸ் வச்சு தான் அவங்க வந்து போடுவாங்க. 10 லேப்ஸில் வந்து எத்தனை டைம் அவங்க மீட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பர் லேப் வந்து 100 secondsல முடிப்பாங்க. இந்த சம் எனக்கு வந்து ரொம்ப நேரம் நான் ட்ரை பண்ணேன். இவங்க வந்து கொடுத்துருக்குற ஃபார்மேட்டில் என்னால் அந்த சம்மை வந்து எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு தெரில. தேர்ட் ரவுண்டில் வந்து 2 பேரும் மீட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் தேர்ட் ரவுண்ட் மேனுவலாக கேல்குலேட் பண்ணும்போது வரல. தேர்ட் ரவுண்ட் வந்து இவனும் 900 மீட்டர் வருவான், அவனும் 900 மீட்டர் வருவான். பட் ஆனால் இவர் 300 seconds ஓடிருப்பார். இவர் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடிருப்பார்? இவர் வந்து செகண்ட் ரவுண்டில் 300 seconds வரும். ஒரு ஆள் இப்படி வச்சுக்கலாம். இவர் 3 ரவுண்டு ஓடும் போது இவர் 2 ரவுண்டு ஓடிருப்பார். அப்போ மேட்ச் ஆகும். அந்த மாதிரி கன்சிடர் பண்ணால் இப்போ எனக்கு பாயிண்ட் கிடைக்குது. ஆமாம், இவர் 3வது ரவுண்டு ஓடும் போது இவர் 2வது ரவுண்டு முடிப்பார். இவர் 3வது ரவுண்டில் இருக்கும் போது இவர் 2வது ரவுண்டில் இருப்பார். அதை மாதிரி நாம் இவர் முன்னாடி முடிச்சிடுவார். இப்போ தான் எனக்கு யோசிக்க தோணுது. ஓகே இந்த மாதிரி மேட்ச் பண்ணுவார். நான் வந்து 2 பேரும் மீட் பண்ணுறது வந்து தேர்ட் ரவுண்டுன்னும் போது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரொம்ப நேரமாக நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த சம்மில் தான் நான் ரொம்ப நேரம் இருந்தேன் சொல்லப்போனால். ஓகே, எப்படி சொல்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் எனக்கு கிடைக்கும்னு திஸ் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் திங். ஓகே இப்போ எனக்கு நல்லா இப்போ புரிஞ்சிச்சு. உங்களுக்கு புரியுதா? தேர்டு வந்து அதாவது எப்படின்னா கரெக்டாக தான் நான் எல்லாம் எடுத்துக்கிறேன். 100 seconds ஃபஸ்ட் லேப்பு, செகண்ட் லேப் வந்து 200 seconds போயிருப்பார். தேர்ட் லேப் வந்து 300 seconds, அதாவது ப்ளஸ் 100. ஓகேங்களா? இவர் 300 இங்கே இருக்கும் போது இங்கே ஒய் வந்து 150 செகண்ட் லேப் இவர் வரும்போது இவர் தேர்ட் லேப் வந்திருப்பார். அப்போ வந்து மீட் பண்ணியிருப்பார். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அந்த மாதிரி 3 டைம் மீட் பண்ணியிருப்பார். அவ்வளோதாங்க இந்த சம்மு. இப்போ வந்து நெக்ஸ்ட் சம் எப்படின்னா ஒரு ஹாலோ பைப் வந்து as a diameter of 0.75 inches is cut into 3 equal parts. 3 equal parts கட் பண்ணுறாங்க. the resulting position or cut are then cutted. கட் பண்ணதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டிங் பொசிஷன் வந்து 12, 18, 32 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. if the resulting position has the integer length, the minimum length of the original pipe must be. minimum length வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. மினிமம்னாலே நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஹெச்சிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து எடுத்துக்கலாம். லீஸ்ட்டு அந்த மாதிரி கொடுக்கறதுனால இதை வந்து ஒரு பார்ட்டுக்கு வந்து நம்ம லென்த் ஆஃப் பைப் எல் ஈச் வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸ்ன்றதுனால 3 இன்ட்டு அதோட
கொடுத்துருக்க ஒரு பார்ட்டையும் வச்சு மல்டிப்ளை பண்ணி அதை மூணுத்தையும் எல்சிஎம் தனித்தனியாக எடுத்து அதில் வந்து ப்ரைம் ஃபேக்டர் மூலமாக ஹெச்சிஎஃப் பிரிச்சிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் தான் அதோட யூனிட்டு. இந்த மாதிரி தான் இந்த சம்மு போட்டேன். உங்களுக்கு புரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் நான் உங்களை எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணல நான் நினைக்கிறேன். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்ன ஹாஸ்டல் 2 கிளப், அதாவது இப்போது நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதே டைப் ஆஃப் சம் வந்து நேற்று நம்ம போட்டிருப்போம். டிவிசிபிள் பை 4 and 6 போட்டிருப்போம். அந்த மாதிரி 2 கிளப் இருக்குது. ஒரு கிளப்போட யூனிக் நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2, இன்னொரு கிளப்போட நம்பர் வந்து டிவிசிபிள் பை 3. இப்போ வந்து அது வந்து வித்தின் 100க்குள்ளே அசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 கிளப்லையும் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த மாதிரி அசைன் பண்ணியிருப்பாங்க நம்பர்ஸ்ன்னு கேட்கும்போது, ரெண்டுத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அந்த எல்சிஎம்மில் எடுத்துக்கிற வேல்யூவோட மல்டிபிள்ஸ் ஆஃப் இது தான் அதோட இதுவாக இருக்கும். எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஹவு மெனி மெம்பர்ஸ்னும் போது 16 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இது சிம்பிள் கேல்குலேஷன், அந்த போர்டோ மாஸ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி சம் தான். நேற்று கூட இதே மாதிரி ஒரு சம் போட்டிருப்போம். 50 டிவைடட் பை ஆஃப் டிவைடட் பை 50ன்னும் போது நேற்று போட்டிருப்போம்ல மல்டிபிள் கீழே டிவைஷனுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் மேலே எடுத்துன்னு வர அது மல்டிப்ளிகேஷனில் இன்வெர்ஸ் ஆகும்போது இருக்கிற மீதி நம்பரை வச்சு பண்ணும்போது ஆன்சர் 2. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த சீரீஸில் வந்து அதான் நம்ம ஆட் ஒன் அவுட் மாதிரி தான். சீக்வலில் வந்து ஆட் நம்பர் ஃபாலோடு பை ஆட் நம்பர், ஒரு ஆட் நம்பரை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஆட் நம்பர் இருக்கும். அந்த மாதிரி நம்பர் எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. அத்தனை வந்து 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எப்படின்னா இந்த கொடுத்துருக்க இதை வந்து நெக்ஸ்ட்டு சீரீஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான், நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுத்துக்கும் ஃபார்முலாலாம் இது நம்பர் கொடுத்து டிஃபைன் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் எல்லாம் ஒர்க் ஆகும் போது இந்த நம்பர் இருக்குல்ல, இது மட்டும் ஒர்க் ஆகாமல் போச்சு. அப்போ வந்து எப்படி இருக்கும், இன்வெர்ஸில் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு நம்பரை இன்வெர்ஸில், ஏதாவது எம் வரைக்கும் எழுதிட்டு அதுக்கடுத்து ரிவர்ஸில் எழுதும் போது எல்லாமே 2 கேப்பில் வந்து இருக்கிற நெக்ஸ்ட்டு அந்த நம்பருங்களை பேரலல் நம்பருங்களை லெட்டர்ஸை வந்து எழுதி சென்டரில் இருக்கிறத வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ஆட் நம்பர்ஸில் அப்படின்னு, கண்டினியூஸ் ஆட் நம்பர்ஸில் ப்ளஸ் பண்ணியிருக்காங்கன்னும் போது இந்த இது தான் வந்துச்சு எனக்கு ஆன்சரு. இப்போ வந்து இது சிம்பிள் சம் தாங்க. எப்படின்னா மென் இஸ் ஈக்குவல் டு, அதாவது 180 மீட்டர் ஆஃப் லென்த்து உள்ள மேட்டை வந்து 15 உமன்ஸ் வந்து 12 நாளில் செய்கிறாங்க. அப்போ வந்து 32 உமன்ஸ் வந்து எத்தனை நாளில் வந்து 512 மீட்டர் உள்ள இதை வந்து செய்வாங்கன்னு கேட்குறாங்க, டேஸ் கேட்குறாங்க. இது வந்து இந்த ஃபார்முலா தான் மெயின். இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 16 டேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சம் வந்து நான் இங்கே கீழே கொஷின் கிளியராக எழுதியிருப்பேன். பாலினாமியலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்கன்னா ரிமைண்டர் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ரிமைண்டர் இஸ் 0 when பாலினாமியல் இஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ல் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா த ரிமைண்டர் இஸ் 0 when பாலினாமியல் இஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிமைண்டர் இஸ் 0 when the பாலினாமியல் இஸ் டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் 4 + 1. இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே பவர் ரூல் இருக்குல்ல, நம்ம பவரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பவர் ரூல் வச்சு ஒன்றையும் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோன்றதை நான் இங்கே எழுதியிருப்பேன். அந்த மாதிரி இதை ஒன்றையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி அதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா வர ஆன்சரை வந்து நம்ம வந்து இருக்கிற எல்லா ஆன்சரையும் நம்ம எடுத்து சம் பண்ணோன்னா ஆன்சர் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 0 வரும். அடுத்து வர ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா வராது, ஆன்சர் வந்து அதுக்கு வந்து வராது. நம்ம அந்த எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மேட்டை வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தால் இந்த சம்மு கொஞ்சம் ஈஸியாக போட்டிருக்கலாம். எனக்கு இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரியல. எனக்கே நான் கொஞ்சம் திக்குமுக்காடி தான் போட்டேன். கொஞ்சம்
சிலது அந்த பிரிக்கிறது மட்டும் கொஞ்சம் திணறினேன். பட் ஆனால் கொஞ்சம் இந்த ஸ்டேட்மெண்ட் 2ல் வரும்போது ஓரளவு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அது பிரிக்கும்போது இப்போ எக்ஸ் டு த பவர் 4k + 6 இருக்குன்னா, நம்ம வந்து இங்கே எக்ஸ் பவர் 4 + 1 = 0, எக்ஸ் பவர் 4 = -1ன்னு எடுத்துக்கிறதுனால, இங்கே வந்து அது 4 ரிலேட்டடாகவே நாம் வந்து வேல்யூஸை வச்சுட்டு இருந்தோம்னா, அதுக்கு அடுத்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் நம்ம பிரித்து போகிறதுக்கு. அதனால் நான் 4 வச்சே இது பண்ணி அதை வேல்யூஸ் எடுத்துன்னு போயிருப்பேன். வேறு எதுவும் இல்லைங்க. ஆன்சர் வந்து இதுக்கு வெறும் 1 ஒன்லி தான். ஒரே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இதுக்கு கரெக்ட் ஆகும். இதுக்கு தான் நம்ம ஆன்சரே எடுத்துகிட்டு வர முடியலையே. இங்கே வந்து இதுக்கு அடுத்தது இந்த x² இருக்கிறதுனால நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியல. -1 அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு கேட்குறான். கொஷின் வந்து என்னென்னா 1 மட்டும் தானே கரெக்ட் ஆகுது, அதனால் 1 ஒன்லின்னு கொடுக்குறோம். ஓகே, அப்புறம் அவ்வளோதான். சம்ஸ் வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.